வணக்கம், வெல்கம் டு சுப்போஸ் கிச்சன். இன்னைக்கு சுப்போஸ் கிச்சன்ல ஸ்வீட் பொட்டேட்டோ ரோட்டி எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஆலு பராத்தா செய்வோம். அது எப்படி செய்வோம்னா, நம்ம மாவு நல்லா பெரட்டி அதுக்குள்ள உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ணி செய்வோம். அது ஆலு பராத்தா. அதுக்கு பதிலாக நம்ம சக்கரை வெள்ளிக்கிழங்கு அதை நல்லா மசிச்சு மாவோடு சேர்த்து எப்படி நம்ம தேப்லா இல்லைன்னா ரோட்டின்னு சொல்லுவாங்க, தேப்லா ரோட்டி எப்படி செய்யறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். வாங்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரோட்டி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 பெரிய சக்கரை வெள்ளிக்கிழங்கு துண்டா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு மூடி வச்சுட்டேன். நல்ல 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு நல்லா குழைவா வெந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நேச்சுரலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடியை திறந்து வெந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா வெந்திருந்தா இந்த தோல் ரொம்ப சுலபமா நமக்கு வெளியே வரும். அப்படியே நீக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரை வெள்ளிக்கிழங்கு துண்டுலேருந்தும் தோலை நீக்கிடுங்க. இப்போ இந்த தோல் நீக்கின சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு ஸ்பூனோ இல்லை மத்தோ வச்சு நல்லா நீங்கள் மசிச்சு விடுங்க. நமக்கு கட்டி தட்டி இல்லாமல் நல்லா மசியணும். உங்களுக்கு பொட்டேட்டோ மேஷர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதால் கூட நீங்கள் நல்லா மசிச்சு விடலாம். அங்கங்கே பெரிய துண்டுகள் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் காரப்பொடி, உப்பு 1 ஸ்பூன், கை நிறைய கொத்தமல்லி தழை. இதில் 1 கப்பு நம்ம வீட் ஃப்ளார் சேர்த்துருக்கோம். கோதுமை மாவு சேர்த்து 1 டீஸ்பூன் நெய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுங்க. நமக்கு வெந்த சக்கரை வெள்ளிக்கிழங்குலே ஒரு ஈரப்பதம் இருக்கும். அதுவே நமக்கு மாவை பிசையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. முதலே ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அப்புறமா தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் தெளித்து நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மாவை பரட்டிக்கோங்க கையால். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ சக்கரை வெள்ளிக்கிழங்கு சேர்த்த இந்த ரோட்டி மாவு நமக்கு தயாராகிடுச்சு. ஒரு 30 நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுடுங்க. மாவு கொஞ்சம் ஊறட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் மாவு கையில் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இதுலேருந்து நல்லா ஒரு பெரிய பெரிய எலுமிச்சம்பழம் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு உருண்டைகளை உருட்டி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு வாங்க. இந்த மாவு உருண்டைகளை ஒவ்வொன்றா நம்ம தேய்க்க போகிறோம். கொஞ்சம் நீங்கள் ட்ரையான கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா நமக்கு ஈஸியாக தேய்க்க வருங்க. ஏன்னா நல்ல சக்கரை வெள்ளிக்கிழங்கு மசிஞ்சிருக்கு. அதை நம்ம நல்லா மாவோட பிசைஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோட்டியும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தவா அடுப்பில் வச்சு தவா நல்லா சூடானதும் அதில் நீங்கள் பரட்டி வச்சுருக்க இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு ரொட்டியை சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு பபிள்ஸ் மாதிரி வரும். அப்போ நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரௌன் ஸ்பாட்ஸ் தெரியுது பாருங்கள். இதே மாதிரி அடிப்பாகமும் அதே மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு அங்கங்கே பபிள்ஸ் வரும். பாருங்க, நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ இதில் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தடவிக்கோங்க.
இதே போல் மற்ற ரொட்டிகளை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ரொட்டியை நம்ம எடுத்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு ரொட்டி நமக்கு தயாராகிடுச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ ரொட்டி இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இந்த ரொட்டி செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப், சக்கரவள்ளி கிழங்கு இது நல்லா குக்கரில் 3லேருந்து 4 விசில் வச்சு குழைவாக வச்சு எடுத்துக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு நமக்கு நல்லா வெந்திருக்கணும். அதை நம்ம ஸ்பூனாலேயோ இல்லை கரண்டியாலேயோ மசிச்சா உங்களுக்கு கட்டி தட்டி இல்லாமல் நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் 3லேருந்து 4 விசிலோ இல்லை 4லேருந்து 5 விசிலோ கொடுத்து எடுத்துக்கோங்க. செகண்ட் டிப், இந்த மாதிரி வெந்த சக்கரவள்ளி கிழங்க நான் சொன்ன மாதிரி நல்லா கரண்டியோ மத்தோ ஏதாவது வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கட்டி தட்டியும் இருக்கக்கூடாது. கட்டி கட்டியாக இருந்ததுனாலே நம்ம என்ன ஆகும்னா நம்ம ரோட்டியை தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு பிஞ்சு வரும். அதனால நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. தேர்ட் டிப், இதில் நம்ம நிறைய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குங்கள பொதுவாக உங்களுக்கு ஒரு தித்திப்பு இருக்கும் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணோம், கிரீன் சில்லி ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணோம், எல்லாமே ஆட் பண்ணோம், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்றதே பிடிக்கும் அப்படின்னா உங்கள் காரத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் காரப்பொடியோ இல்லைனா நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம். ஃபோர்த் டிப், நல்ல மசிச்சு அந்த சக்கரவள்ளி கிழங்கு மாவோடையே நம்ம சேர்த்துடலாம். நம்ம ஸ்டஃப் பண்ண வேண்டாம். நல்ல மாவோடு சேர்க்கும் போது என்ன பண்ணால் மசிஞ்சு இருக்கிற சக்கரவள்ளி கிழங்குலேயே உங்களுக்கு ஒரு தண்ணி பதம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு முதல்ல நல்லா மாவை பிரட்டிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கடைசியாக ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரொட்டி சாஃப்டாகவும் கிடைக்கும். லாஸ்ட் டிப், நீங்கள் ரொட்டி நல்லா தின்னாவோ இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா திக்காவோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டியை செஞ்சுட்டு நீங்கள் கல் நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்பாத்தி கல் சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 பக்கமும் பரட்டி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் பரட்டி போட்டு நெய் தடவி எடுத்து நீங்கள் தனியாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. 2-3 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரொட்டி செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.